இது கத்திரிக்காய் தயிர் பஜ்ஜின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இது ஏதாவது ஃப்ரைட் ரைஸு அது சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கத்திரிக்காவை ஆக்சுவலாக வந்து நெருப்பில் சுட்டு அந்த தோலை உரிக்கணும். அதெல்லாம் இந்த கிடையாது, கேஸ் வந்து ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால இது மாதிரி இது சுட்டேதா எண்ணெயை விட்டு வதக்கிட்டேன். இதில் வதக்கினா இதில் சட்டியில் இழுப்பை சட்டியில் வெண்ணெயை போட்டு வதக்கிட்டு தோலை இந்த மாதிரி எடுக்க வந்துடும். தோலை எடுத்துட்டேன், இப்படி அழகாக பிரிக்க வந்துடும் தோல். சரி, அப்புறம் அடுத்தது இதை எப்படி எடுத்து வச்சிடணும், தோலியை தூக்கி போட்டுடணும். ஆமாம், தோலியை இப்படி எடுத்தால் வந்துடும், அதுவே நீட்டாக எடுக்க வரும். இதுக்கு உங்கள் ஊர்லாம் பெரிய கத்திரிக்காய் கிடைக்கும், அதுதான் நல்லாயிருக்கும். சின்ன கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், நல்லா மண்டையாக பெரிய பெரிய கத்திரிக்காய் கிடைக்கும். அதை இது மாதிரி நான் எங்கள் காட்டில் கொஞ்சோண்டு பண்ணியிருக்கேன், இங்கே நிறையாவும் பண்ணலாம். பண்ணினா இது வேறு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இது அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன பண்ணணும், இந்த அது போட்டு வதக்கின எண்ணெயே வீணாகாமல் இருக்கும். எனி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் தவிர இது எல்லாம். ஏன்னா ஆலிவ் ஆயில் ரொம்ப சூடு பண்ண முடியாது, அதனால எனி ஆயில் அந்த இதை வதக்கின எண்ணெயே மிச்சம் இருக்குது, அதுலேயே நான் பண்ண போகிறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு அப்புறம் ஒரு சின்ன மிளகா வத்தல், அப்புறம் இதில் கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதையும் போட்டு இதில் ஒரு வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுட்டு இந்த தயிர் அதில் வந்து இந்த வதக்கினதை இந்த இப்போ வதக்கிருக்கணும். இஞ்சியில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா வத்தல், கடுகு இதை வதக்கி வச்சுருக்கோம். இதை தயிரில் போட்டுருணும். வெறும் தயிர், யோகர்ட்டு, ஃப்ளேவர்டு இல்லை, வெறும் ப்ளீன் யோகர்ட்டு. அதில் இதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி அது உள்ளே போட்டுடணும். அவ்வளோதானே? அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன? கத்திரிக்காய் தயிர் பஜ்ஜி. எதுக்கு தொட்டுக்கணும்? இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பருப்பு சாதம், டால் ரைஸ்க்கு தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பண்ணி ரொம்ப ஈஸி. இது சப்பாத்தி தொட்டுக்கலாம், எது வேணால் பண்ணலாம். நீங்கள் ரைத்தா சப்பாத்திக்கு ரைத்தா பண்ணுறேன் இல்லையா, அந்த ரைத்தா மாதிரி. பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். வந்து உங்கள் ஊரில் இன்னும் நன்னாவே கிடைக்கும். அந்த கத்திரிக்காய் இவ்வளோ பெருசு இருக்கும். அதை வந்து மைக்ரோ ஓவனில் சுடுறதானாலும் சுடலாம். கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்தானா தோலி வந்துடும். பட் இது மாதிரி எண்ணெயை விட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தி. எண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவா அது மாதிரியும் பண்ணலாம். பண்ணி அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு அதை ஸ்மாஷ் பண்ணி தயிரில் கடுகு, பச்சை மிளகா, மிளகா வத்தல், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதை வந்து பிசைஞ்சு போட்டு அது மாதிரி திக்காக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். பார்த்தாலும் நல்லா இருக்குது, பண்ணி பாருங்க. இதுக்கு பேர் கத்திரிக்காய். சிம்பிள் ரெசிபி கத்திரிக்காய் தயிர் பஜ்ஜி. இது 2-3 நிறைய நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஃப்ரீசர் இருக்கு. ஃப்ரீசரில் போடக்கூடாது, உறைஞ்சிடும் தயிர். அதனால வெறும் ஃப்ரிட்ஜில் தான் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா 4-5 நாளைக்கு கூட இருக்கும், ஒன்றுமே கெட்டு போகாது. அது ஏன் சொல்கிறேன்னா ஒரு இது ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சொல்லி தெரியல, எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லலைன்னு. அதனால ஐம் ஆடிங் தட் டு திஸ். உங்கள் ஊரில் ஸ்டோரிங் தானே முக்கியம், அதுக்காக தான். ஸோ இது பார்த்தாலே நல்லாயிருக்கும். ஜென்ரல் ரேட்டாவை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.